வணக்கம் உறவுகளே. நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் இந்த அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஏயின் வரலாறு 21-22 பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே பலம்புரி பத்திரிகையில் வருகிற என் சொக்கன் எழுதிய அடாவடி கோட்டை அமெரிக்க துறை சிஐஏயின் வரலாறு 23ஐயும் 24ஐயும் ஒன்றாக பார்க்கலாம். தொடர்கிறது 23. ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி தெரியும். அதென்ன? ஃபோம் கேப், மிஷில் கேப். அதாவது ஃபோம் கேப் என்றால் அணுகுண்டுகளை தயாரிக்கும் முறை, தயாரிக்கும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசம். அதேபோல் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஒரு இடைவெளி கணக்கு போட்டால் அதுதான் மிஷில் கேப் என்று சொல்வார்கள். உதாரணமாக, அணுகுண்டு ஆராய்ச்சியில் அமெரிக்காவை விட சோவியத் யூனியன் 2 ஆண்டுகள் முன்னே இருப்பதாக நம்பப்பட்டது. இதேபோல் ரசாயன ஆயுதங்கள், ஏவுகணைகள், செயற்கைக்கோள்கள், எலக்ட்ரானிக் ஒற்று அறையும் சாதனங்கள் என்று எல்லா விடயங்களிலும் அவர்களை விட தாங்கள் சில மாதங்களாவது பின்தங்கி இருக்கிறோம் என்று நினைத்தது அமெரிக்கா. இது எண்ணத்துக்கு எண்ணெய் ஊற்றி வளர்த்தது. ஷாட்ஷாட் சிஐஏவே தான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு போரடிக்கிறது. ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சோவியத் சமுதாயம் மற்ற யாருடைய பார்வையிலும் படாதபடி ஒரு மறைப்புக்குள் ஒளிந்து கொண்டு விட்டார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இந்த யாருக்கும் என்பதில் சிஐஏக்கு அடக்கம். சிஐஏ மட்டுமல்ல, வேறு எந்த கொம்பனாலும் அப்போதைய சோவியத் யூனியனுக்குள் அத்தனை சுலபத்தில் ஊடுருவ முடியவில்லை. இதனால் அமெரிக்காவின் பதட்டம் அதிகரித்தது. சோவியத் யூனியனில் என்ன நடக்கிறது? வளர்ச்சியா, வீழ்ச்சியா, இன்னொரு புரட்சியா? மக்கள் முன்னேறுகிறார்களா அல்லது கீழே விழுந்து கிடக்கிறார்களா? அடிப்படை வசதிகள் இந்த அளவு கிடைக்கின்றன, அறிவியல் முன்னேற்றங்கள் உண்டா? அவர்களிடம் உள்ள இராணுவம் எத்தனை பெரியது? ஆயுதங்கள் எப்படிப்பட்டவை? இப்படி எந்த தகவலும் தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார்கள். ஆனால் இந்த உப்புமா தகவல்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதுக்கு? எந்த ஒரு நாட்டின் அரசியல் இராணுவ பலமும் அதன் வளர்ச்சியை பொறுத்துத்தான் இருக்கிறது. சோவியத் யூனியனில் தொழில் வளர்ச்சி எப்படி? மக்களின் சராசரி வருமானம் என்ன? அரசாங்கத்துக்கு வருவாய் எட்டி வருகிறது எப்படி வருகிறது? அதை எப்படி செலவு செய்கிறார்கள்? இராணுவத்துக்கு எந்த அளவு பணம் ஒதுக்குகிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்தால்தான் அவற்றின் அடிப்படையில் அமெரிக்கா தனது மாற்று நடவடிக்கைகளை ஏற்க முடியும். எல்லாம் ஏட்டிக்கு போட்டி கணக்குத்தான். அணு ஆராய்ச்சிக்காக சோவியத் யூனியன் 10 ரூபாய் செலவழிக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக அதே ஆராய்ச்சிக்கு அமெரிக்கா 20 ரூபாய் செலவிட தயாராக இருந்தது. ஆனால் 10 ரூபாய் என்கிற அந்த அடிப்படை தகவலை தெரியாவிட்டால் அமெரிக்கா என்ன செய்யும்? நம்முடைய அணு ஆராய்ச்சிக்கு 20 ரூபாய் செலவழிந்தால் போதுமா அல்லது 2000 ரூபாய் தேவைப்படுமா என்று தெரியாமல் மண்டை உடையும் இல்லையா? பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்கா அனுபவித்த அத்தனை அவஸ்தைகளுக்கும் அடிப்படை இந்த ஒரு விடயம்தான். சோவியத் யூனியன் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லையே, ஐயோ இப்போது நான் என்ன செய்வேன் என்று எந்நேரமும் பதறிக் கொண்டிருந்தார்கள். இத்தனைக்கும் அப்போது சோவியத் யூனியனில் நடந்து கொண்டிருந்த அணு ஆராய்ச்சி, ஏவுகணை வடிவமைப்பு திட்டங்கள், விண்வெளி ஆய்வுகள் என அனைத்தும் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு சமமான நிலையில் தான் இருந்தன. இடைவெளி என்று பார்த்தால் அதிகம் இல்லை. ஆனால் அந்த விடயம் அமெரிக்காவுக்கு தெரியாது இல்லையா? அவர்கள் விதவிதமான கற்பனைகளை வளர்த்து கொண்டு அநியாயத்துக்கு பயந்து போனார்கள். அமெரிக்காவை தாக்கி அழிப்பதற்காகவே சோவியத் யூனியன் விதவிதமான வண்ணங்களில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தயார் செய்திருக்கிறது. அவற்றில் நிரப்பி அனுப்புவதற்காக கொடும் ரசாயன ஆயுதங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ஜப்பானில் அமெரிக்கா வீசியதைப் போல் 4 மடங்கு தெரியாத அணுகுண்டுகள், பெரியதாக அணுகுண்டுகள் தயார் செய்து அவற்றில் கம்யூனிஸ்ட் சிவப்பு வர்ணம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் மத்தியில் இப்படி ஏகப்பட்ட வதந்திகள் பரவிக்கொண்டிருந்தது. பிரச்சனை என்னவென்றால், இவை எல்லாம் வதந்திகள் தான். சோவியத் யூனியனிடம் அப்படிப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் எவையும் இல்லை என்று உறுதியாக சொல்வதற்கோ, அனாவசியமாக கண்டதை நினைத்து கொண்டு பயப்படாதீர்கள் என்று நம்பிக்கை தருவதற்கோ
அப்போது அமெரிக்காவில் யாரும் இல்லை. இதனால் வெங்காயமாக கூம்பு கோபுரங்கள் நிறைந்த மாஸ் கோவில் உட்கார்ந்து கொண்டும் சோவியத் அதிகாரிகள் ஷார்ட் ஸ்விட்ஸ் கடித்தபடி ஒரு ஸ்பிட்ஸ் தட்டலில் அமெரிக்காவில் முக்கிய இலக்குகளை எல்லாம் அழித்து விடுவார்கள் என்கின்ற அளவுக்கு கற்பனை பரவி இருந்தது. வெறுத்து போன அமெரிக்க அரசாங்கம் சிஐஏயின் பட்ஜெட்டை அதிகப்படுத்தியது. என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது, ரஷ்யாவுக்குள் என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு கிரிக்கெட் போட்டி போல் லைவ் ஒளிபரப்பு செய்தாக வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள். சோவியத் எல்லைக்குள் அதன் அரசியல் இராணுவ வட்டாரங்களுக்குள் ஊடுருவது கடினமான காரியம்தான். ஆனாலும் சிஐஏ சளைக்காமல் தனது முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தது. பதிலுக்கு சோவியத் உளவுத்துறையான கேஜிபியும் இவர்களுக்கு நன்றாக தண்ணி காட்டினார்கள். இந்த இரு உளவு அமைப்புகளின் போட்டியில் பனிப்போர் மேலும் தீவிரமடைந்து கொண்டிருந்தது. அப்போது சிஐஏ அறிந்து கொள்ள விரும்பிய விடயங்கள் இரண்டு. சோவியத் யூனியனிடம் அணுகுண்டுகள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவணிகள் உண்டா? ஆம் எனில் அவை அமெரிக்கா வரை பாயுமா? சுலபமான கேள்விகள் தான். ஆனால் அவர்கள் என்னதான் முயன்றும் இதற்கு மட்டும் தெளிவான பதில் கிடைக்கவே இல்லை. தடுமாறி அவர்கள் சேகரித்த விவரங்களும் நிஜமா பொய்யா என்று நிச்சயமாக தெரியாதபடி மசங்களாக இருந்தது. இந்த விடயத்தில் சோவியத் யூனியன் ஆட்சியாளர்கள் மகா கில்லாடிகளாக இருந்தார்கள். 24 தொடர்கிறது. உள்ளூரில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அமெரிக்காவின் பார்வையில் தாங்கள் ஒரு சம போட்டியாளர்களாக கருதப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். இதற்காக அவர்கள் தங்களுடைய பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, இராணுவம், பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய அனைத்து விவரங்களையும் வேண்டுமென்றே மறைத்தார்கள். அல்லது போலி ஒற்றர்கள், டபுள் ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தி வேண்டுமென்றே தவறான தகவல்களை சிஐஏயிடம் கசியச் செய்து பயமுறுத்தினார்கள். இதனால் சிஐஏயின் நிலைமை தர்ம சங்கடமாகிவிட்டது. சோவியத் யூனியனிடம் தமக்கு சேதம் உண்டாகக்கூடிய ஆயுதங்கள் உண்டா இல்லையா என்று அமெரிக்க ஆட்சியாளர்கள் கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் பேந்த விழிக்க வேண்டியிருந்தது. சரி போகட்டும், சோவியத் யூனியனின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? மாதம் மும்மாறி பெய்கிறதா? எல்லோரும் சோமாக சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு கொண்டு எப்போது அமெரிக்காவை தாக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்லது பசி பட்டினி என்று உள்ளூர் பிரச்சனைகளில் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களா? சோவியத் பொருளாதாரம் வளர்கிறதா அல்லது சரிந்து கொண்டிருக்கிறதா? இதற்கு சிஐஏயிடம் சரியான பதிலே இல்லை. எல்லாம் வெளிநாடுகளிலும் வெற்றிகரமாக செயற்பட்டே பழக்கப்பட்ட அவர்களுக்கு சோவியத் யூனியனின் மட்டும் முடிவிதுங்கியது. அடிப்படை தகவல்களை கூட திரட்ட முடியாமல் திணறுகிறார்கள். ஆனால் இது எல்லாம் வெளியே சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? சாரி, தகவல் கிடைக்கல என்று சொன்னால் காரி துப்புவார்களா? துப்ப மாட்டார்களா? அதனால் சிஐஏ என்ன செய்தது? சோவியத் யூனியன் பற்றி தங்களுக்கு கிடைத்த மிகச்சில தகவலோடு கொஞ்சம் மசாலா சேர்க்க தொடங்கினார்கள். 10 என்றால் 100, 1000 என்றால் லட்சம் என்று எதையும் கொஞ்சம் மிகப்படுத்தி தர ஆரம்பித்தார்கள். இதன் மூலம் சோவியத் யூனியனின் இராணுவ ஆயுத பலம் பற்றி அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஒரு தவறான பிம்பம் கிடைத்து கொண்டிருந்தது. அவர்களுடைய பலம் நம்மை விட பல மடங்கு அதிகம் என்கின்ற நினைப்பால் தங்களது பாதுகாப்புக்காகவும் ஆயுத விண்வெளி ஆராய்ச்சிகளுக்காகவும் முன்பை விட கூடுதலாக செலவிடத் தொடங்கியது அமெரிக்கா. இப்படி அமெரிக்காக்கள் சோவியத் யூனியனின் வளர்ச்சியை நினைத்து கவலையில் இருந்த போது நிஜமாகவே சோவியத் யூனியனுக்குள் அப்படி என்னதான் நடந்து கொண்டிருந்தது? அப்போது சிஐஏக்கு தெரியாத அந்த ரகசியம் மிக தாமதமாகத்தான் உலகுக்கு தெரிய வந்தது. உலகுக்கு கடுமையான பொருளாதார வீழ்ச்சியால் திணறிக் கொண்டிருந்தது சோவியத் யூனியனின் சோவியத்தின் சரிவுக்கு காரணங்கள் என்ன என்பதெல்லாம் இந்த புத்தகத்தின் நோக்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள். அந்த கூட்டமைப்பு அப்படி சரிந்து கொண்டிருப்பதை சிஐஏ கவனிக்காமல் தவறுவிட்டதுதான் இங்கே முக்கியம். சிஐஏயின் சரித்திரத்தில் மிக பெரிய சறுக்கல் இது. அன்றைய சூழலில் அமெரிக்காவின் முக்கியமான எதிரி என்று பார்த்தால் அது சோவியத் யூனியன் மட்டும்தான். அவர்கள் அடுத்து என்ன செய்து விடுவார்களோ என்று அமெரிக்கர்கள் பதறிக்கொண்டிருந்த இருக்கையில் சோவியத் அவர்களை எதிர்க்க பலமில்லாமல் விழுந்து கொண்டிருந்தது. அதை சிஐஏ கவனிக்க தவறிவிட்டது.
இதனால் கடைசி வரை சோவியத் பற்றி அமெரிக்கா கொண்டிருந்த லேசான அச்சம் குறையவே இல்லை. அவர்களுக்கு அச்சத்தை போக்கி தைரியம் கொடுத்திருக்க வேண்டிய CIA அதற்கு நேரெதிராக செயற்பட்டு சொதப்பிக் கொண்டிருந்தது. சோவியத் யூனியனின் இராணுவ ஆயுத பலத்தை மிகைப்படுத்தி கூறியது கூட பரவாயில்லை. அவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை CIA கவனிக்காமல் விட்டதுதான் மிகப்பெரிய தவறாகிவிட்டது. கடைசி வரை அவர்களுடைய வளர்ச்சி விகிதம் நன்கு இருப்பதாகத்தான் அமெரிக்காவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது CIA. சோவியத் யூனியனின் பொருளாதார சரிவு பற்றி அமெரிக்காவுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர்கள் வருமான அடக்குமுறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க கூடும். யார் கண்டது? சோவியத் உடைத்து சிதறடிக்கிற கைங்கரியத்தை அமெரிக்கா கூட நிகழ்த்தி வைத்திருக்கலாம். CIAயின் புண்ணியத்தில் அந்த அசம்பாவிதம் நடக்கவில்லை. சோவியத் யூனியன் தானாகவே உடைந்தது, பல நாடுகளாக பிரிந்தது. இத்தனை ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு பெரும் சவால் கொடுத்து கொண்டிருந்த ஒரு எதிரி கூட்டமைப்பு இப்போது இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. இதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய அமெரிக்கா கொஞ்சம் திகைப்போடுதான் இந்த சூழலை எதிர்கொண்டது. இதற்கு மூல காரணம் CIAயின் ஒற்றை கண் பார்வைதான். அதுவரை சோவியத் யூனியன் பரம சௌக்கியமா இருக்கிறது, நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் கொளுத்த ராகு காலத்தில் அவர்கள் நம்மை தாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்ற ரென்ச்சுக்கு ரிப்போர்ட்டர்கள் கொண்டிருந்த CIAக்கு சோவியத்தின் திடீர் சரிவு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த திகைப்பிலிருந்து அவர்கள் விலகுவதற்குள் அடுத்த அதிர்ச்சி சோவியத் யூனியன் தான் இல்லை என்றாகிவிட்டது. இனிமேல் எதற்கு CIA என்கின்ற அமெரிக்கர்களே பேசத் தொடங்கினார்கள். இத்தனை ஆண்டுகளாக மக்கள் வரி பணத்தில் CIAக்கு செலவழித்ததெல்லாம் போதும், மரியாதையாக அதை இழுத்து மூடுங்கள் என்று கோரிக்கைகள் எழுந்தன. பெரும்பான்மை அமெரிக்கர்கள் அந்த கருத்து CIA இனிமேல் தேவையில்லை என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இப்படி சொன்னவர்களும் யாரும் CIAயின் செயற்பாடுகள் பற்றி மும்முரமாக தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் தொடங்கிய அதே காலகட்டத்தில் தான் CIA பலம் பெற ஆரம்பித்தது. ஆனால் அதற்காக அவர்கள் சோவியத் யூனியன் உளவு பார்ப்பதை மட்டும் தங்களுடைய முழு தேவையாக எடுத்துக்கொள்ளவில்லை. CIAயின் பல இலக்குகளில் ஒன்று, அதுவும் முக்கியமானதொன்று, சோவியத் யூனியன் மற்றபடி பனிப்போர் உச்சத்தில் இருந்தபோது கூட அவர்கள் சோவியத்தை உளவு பார்ப்பதற்காக தங்களின் நேரம் பணத்தில் 20% மேல் செலவாகிவிட்டது என்று கூறப்படுகிறது. மீண்டும் 25 சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி, வணக்கம். அடாவடி கோட்டை, அமெரிக்க உளவுத்துறை, CIA வரலாறு 24.